சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டின் 2ஆம் மற்றும் இறுதி நாளான இன்று என்னென்ன முக்கிய அம்சங்கள் என்பது குறித்து மாநாடு நடைபெறும் நந்தம்பாக்கத்தில் உள்ள செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், மாநாட்டின் 2ஆம் நாளான இன்னைக்கு என்னென்ன முக்கிய நிகழ்ச்சிகள்லாம் இடம்பெற இருக்கு? மணிமாறன், சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாடு நேற்று சென்னையில் தொடங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 2வது நாளான இன்று பல்வேறு முக்கியமான நிகழ்வுகள் இன்று இடம்பெறவுள்ளன. குறிப்பாக பல்வேறு கருத்தரங்கள், தொலைநோக்கு திட்டம் 2023 குறித்த கருத்தரங்கம், அதே போல சிறு குறு முதலீடுகள் குறித்த கருத்தரங்கம், அதே போல கனடா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள் சார்பில் நடைபெறும் கருத்தரங்கம், அதே போல தகவல் தொழில்நுட்பம் குறித்த கருத்தரங்கம் உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான கருத்தரங்கள் 2வது நாளான இன்று நடைபெறவுள்ளன. அதன் பிறகு இந்த கருத்தரங்களை பொறுத்தவரை காலை 9 மணிக்கு தொடங்கி காலை 11:30 மணி அளவில் முடிகிறது. அதன் பிறகு மாலை 3 மணிக்கு இறுதி நாளான இன்று நிறைவு நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன. அந்த நிறைவு நிகழ்ச்சியில் வரவேற்புரையாக தலைமைச் செயலர் ஞானதேசிகன் வரவேற்புரை ஆற்றுகிறார். அதன் பிறகு சிறப்புரை தொழில்துறை அமைச்சர் தங்கமணி ஆற்றுகிறார். அதன் பிறகு நிறைவுரையாக தமிழக முதல்வர் ஜெயலலிதா இந்த மாநாடு குறித்து அதாவது இந்த நேற்றே ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இந்த மாநாடு எந்த அளவுக்கு வெற்றி பெற உள்ளது அதன் குறித்த அறிவிப்பை இன்று வெளியிடுவதாக தமிழக முதல்வர் ஜெயலலிதா அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் பார்த்தால் இந்த மாநாட்டுகள் மூலமாக தமிழகத்தில் எத்தனை லட்சம் கோடி முதலீடுகள் செய்யப்பட்டுள்ளன, அந்த எந்தெந்த தொழில்துறைகளில் முதலீடுகள் செய்யப்பட்டுள்ளன, அந்த தொழில்துறைக்கு என்னென்ன முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது, சலுகைகள் கொடுக்கப்பட உள்ளது குறித்த முக்கியமான அறிவிப்புகளும் இந்த இறுதி நாளான இன்று குறித்த அறிவிப்புகள் தமிழக முதல்வர் ஜெயலலிதா வெளியிடுகிறார். அதே போல அந்த துறைகளுக்கு எந்த விதமான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் இன்று தமிழக முதல்வர் ஜெயலலிதா முன்னிலையில் கையெழுத்தாகும் என்ற பல்வேறு தொழில் அம்சங்கள் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுபோன்ற முக்கியமான நிகழ்வுகள் 2ஆம் நாளான இன்று நடைபெறுகிறது என்று தொழில்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணிமாறன். ஸ்டாலின், முதலமைச்சர் ஜெயலலிதா உரையில எந்தெந்த மாதிரி அம்சங்கள் இடம்பெற வாய்ப்பு இருக்கு? நிச்சயமா மும்தாஜ், நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நேற்று பல்வேறு முக்கியமான அம்சங்களை வெளியிட்டார். அதாவது தமிழகத்தில் தொழில்துறையில் முதலீடு செய்பவர்கள் 30 நாட்களுக்குள், அதாவது சிங்கிள் விண்டோ சிஸ்டம் என்ற அடிப்படையில் 30 நாட்களுக்குள் அவர்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும். அதே போல எந்த விதமான தென் தமிழகத்தில் தொழில் முதலீடுகள் செய்ய ஆர்வம் இருந்தால் பல்வேறு விதமான சிறப்பு சலுகைகள் வழங்கப்படும் என்று நேற்று அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். தற்போது இன்று 2வது நாளான இன்று ஏற்கனவே அவர் நேற்று அறிவித்திருந்தபடி இந்த மாநாட்டுக்கு முன்பாகவே 1 லட்சம் கோடிக்கு அதிகமான முதலீடுகள் தமிழகத்தில் பெறப்பட்டுள்ளன. இந்த மாநாடு மூலமாக அதிகமான, அதாவது 1 லட்சம் கோடி நிர்ணயித்த இலக்கை விட அதிகமான முதலீடுகள் இந்த மாநாடு மூலமாக தமிழகத்தில் கிடைக்கப்பெறும். இதன் மூலம் வேலை வாய்ப்பும் பெருகும் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் நான் சொன்னது போல புரிந்துணர்வு ஒப்பந்தம் எந்தெந்த துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்படுகிறது தமிழக முதல்வர் ஜெயலலிதா முன்னிலையில் இன்று செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் எந்தெந்த துறைகள் அதிக முதலீடுகள் செய்யப்பட்டுள்ளன. நேற்றே HCLின் நிறுவன தலைவர் ஷிவ்நாடார் 6500 கோடிக்கு அதிகமான முதலீடுகள் அடுத்த 5 ஆண்டுகளில் செய்யப்படும் என்று அறிவித்திருந்தார். அதேபோல தமிழக முதல்வர் ஜெயலலிதா நேற்று தன்னுடைய சிறப்புரையை ஆற்றும் பொழுது தமிழகத்தில் 42,000 ஏக்கர் நிலப்பரப்பு தற்போது தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது. அந்த 42,000 ஏக்கர் நிலப்பரப்பில் தொழில் தொடங்குவதற்கு முன்வருமாறு நேற்று முதலீட்டாளர்களிடம் அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இந்த 42,000 ஏக்கர் பரப்பளவில் எத்தனை ஏக்கர் பரப்பளவில் இந்த மாநாட்டு மூலமாக தொழில் தொடங்குவதற்கு முதலீட்டாளர்கள் ஆர்வமாக உள்ளார்கள் என்று இன்று நிகழ்த்தவுள்ள நிறைவுரையில் அவர் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மும்தாஜ். ஸ்டாலின், பாதுகாப்பு ஏற்பாடுகள் அப்புறம் வர்த்தக பிரதிநிதிகளோட வருகை எப்படி இருக்கு? கையெழுத்தான ஒப்பந்தங்கள், முதலீடுகள் பற்றிய விவரங்களை வெளியிட வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக மணிமாறன், அதாவது நேற்று 3 முக்கியமான தொழிற்சாலைகளை தமிழக முதல்வர் ஜெயலலிதா நேற்று வெளியிட்டிருந்தார். அதாவது தமிழகத்தில் 2658 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3 தொழிற்சாலைகள் நேற்று தமிழக முதல்வர் ஜெயலலிதாவால் தொடங்கப்பட்டுள்ளன. குறிப்பாக காஞ்சிபுரம், சென்னை மற்றும் ஓசூர் பகுதிகளில் இந்த தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. தற்போது இந்த மாநாட்டை பொறுத்தவரை பல்வேறு பாதுகாப்பு அம்சங்கள் கடந்த 1 வார காலமாகவே இந்த பகுதியில் செய்யப்பட்டிருந்தன. நேற்று பல்வேறு விதமான பாதுகாப்பு அம்சங்கள் இடம்பெற்றிருந்தன. அதாவது வெளிநாடு மற்றும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் அதிகமான தொழில் முதலீட்டாளர்கள் வந்துள்ள காரணத்தினால் இந்த அரங்குக்குள், அதாவது இந்த வர்த்தக இந்த நிகழ்வு, இந்த மாநாடு நடைபெறும் இந்த வர்த்தக மையத்திற்குள் அதிகமான கெடுபிடிகளுடன் தான் முதலீட்டாளர்களாகட்டும் மற்ற எந்த ஒரு நபர்களாகட்டும் ஒரு பாதுகாப்பு அம்சங்கள் நிறைந்துதான் காணப்படுகிறது. அவர்கள் முழு பரிசோதனைக்கு பிறகுதான் அனுமதிக்கப்படுகிறார்கள். நாம் நேரடியாக பார்க்கலாம். அதாவது பல்வேறு விதமான முக்கியமான பாதுகாப்பு அம்சங்கள் இங்கு இடம்பெற்றுள்ளன. 5000க்கும் அதிகமான காவல்துறையினர் இங்கே அதிகமாக குவிக்கப்பட்டுள்ளனர். அதே போல போக்குவரத்து நெரிசலையும் கட்டுப்படுத்துவதற்காக போக்குவரத்து காவல்துறையினர் சிறப்பாக தற்போது இந்த பகுதி முழுவதுமே செயல்பட்டு வருகின்றனர். மணிமாறன்.